அண்ணா என்னாச்சு? நான் வீட்டுக்கு போறேன். ஏன்னா ஏன் என்னாச்சு? இடம் வந்த உடனே அந்த பெருசு இப்படி பேசுறது. அண்ணா போக போக சரியா போயிருந்தாவா? எங்க போக போக சரி. நீயே பேசுங்க. ஏன்னா என்னை மாட்டி விட்டு போற? என்னதுன்னா நான் பேசுவேன். பேசு சாமி எப்படி இருக்குது? சேனாதிபதிகளே, படை தலைவர்களே, இன்னைக்கு அவன் ஒழிச்சான். உங்களை போய் படிக்க அவன் எங்கே? அவன் அங்கே போயிருக்கான். அங்கே போயிருக்கான். அழைத்து வா சீக்கிரம். அழைச்சிட்டு வரேன். டைப் நோ. That's all right. போய் நீ பரவாயில்ல. நான் ஏன் அங்க வந்துட்டேன்? சும்மாதான் ஏன் அவர் கூப்பிடுறாரு. அதை சொல்லி கொடு. நான் கண்ணு பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குதுண்ணா. என் வீட்டுல ஒரு திரட்டி அதனால வரத்துக்கலாம்னு சொல்லி. சரி ஏங்க நான் ஏங்குறதில்ல. சாமி நான் சாமியும் இல்லை. புண்ணீரே அது இல்லை. வேற எப்படிப்பா கூப்பிடுறது? ஐயா முனிவரே. இத்தனை பேர் இருக்குது. என்னதுங்க முனி வேற வேற எப்படிங்க நான் கூப்பிட்டோம்? சாமியார் கூப்பிடுறேன். சாமியாரே ஊர்ல பிச்சை வைக்கிறதில்ல. ஏய் ஓய் என்னன்னா அவரை கூப்பிடுறது? சுவாமி குருதேவா அப்படி கூப்பிட்டா? சாமி குருதேவா. ஐயா சார் இல்ல வேணும் சார். அவன் அழைத்து வா சீக்கிரம். என்னுடைய சிசியன் சிசியன் அழைத்து வா. அழுத்திட்டு வர. சீக்கிரம். ஆமா ஆமாண்டா ஆமாண்டா. பிள்ளைங்க அவங்க வீட்டுல திரட்டியமாங்க போடா. பாட்டா 5 மணிக்கு போடுவாங்க. போடா கீழே போட்டு உடஞ்சு போயிருக்கு. போடா உண்டு கூப்பிடுறாருண்ணா. என்ன சொன்ன? ஏதோ சொன்னேன் கூட்டிட்டு வர. என்ன சொன்னாரு? கூட்டிட்டு வர சொல்றாரு. அது தெரிஞ்சு சொன்னல. அது சொன்னேன் போடான்ட்டாரு. அப்படியா? ஆமா. எப்படி போறது? தெரிஞ்சு யாருக்கிட்ட கேட்டியா? தெரியலையே யாருக்கு. அது கேட்டு போய் தான் அவர் சொல்லிருக்க மாட்டார். சரி யாருக்கு தெரிஞ்சு சொல்றது அப்படியே போய் சொல்லுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு யமகண்டத்துல கேட்ட நட்சத்திரத்துல ராவு காலத்துல பட்ட மகன் நண்பன் தார் ரோட்ல விலக வச்சுக்கிட்டு எங்க அப்பனை பேத்த பாட்டி வயசுக்கு வர்றான். பாட்டியால் நான் தான் தாய் மாமா. பாட்டியால் சீரியஸ் பண்ணு வர முடியாது. டோன்ட் கேர். நான் உங்க அம்மா உன்னை பெத்துருக்குமா இல்ல புடிங்கன போட்டுருக்குமா? வாய் இப்ப வலிக்குமா வலிக்காதா? இதுக்கு என்ன பஞ்சாயத்துங்க? போடா காசு சில்லற வாங்கினா சில்லற. யார் சில்லற? சில்லற வாங்கினா சில்லற. யார் சில்லற? இல்லைங்க சில்லறங்க. யார் சில்லற? சில்லற இல்லைங்க. எதுக்கு சில்லற? இன்னும் 10 ரூபா கொடுத்தாங்க. ஒவ்வொரு ரூபா சில்லற. சில்லற கேட்டவங்க யாரு? சில்லற கேட்டா நான் தாங்க. இங்கே கிட்டே கேட்கலாமா? ஆமாங்க. எது கேக்குறேன்? இன்னொருத்துக்கு நீ தொகை கட்டுறதுக்கா? இல்லைங்க நாளைக்கு பஸ் போலாம். நான் தரோம். ஏங்க யாருக்கு தெரியுமா தரட்டி? நான் அழைப்பது போல் அழைக்க வேண்டும். எப்படிங்க? சிசியா சிசியா நீங்க தாங்க சொன்னீங்க. சிசியா அன்போடு குரு அன்போடு குரு அழைக்கிறார் தங்களை அழைக்கிறார் அப்படி என்று கௌரவமா அழைத்து விட வேண்டும். ஓகே. யாரு யாருங்க சொல்லி பண்றதாரு? என்னது? ஓகே ஓகே அப்படின்னு தட்ஸ் ஆல் ரைட். தெரியாதா? தெரியாதுங்களா? சரி. முனிவன் அடிச்சால் தவறு. தவறு. உன் அறிவுக்கு உன் ஆற்றல் பொறுமை கர்வம் சரி 4 பேருக்கு எடுக்கும். ஆமாங்க. முனிவர் எல்லாம் மானிட்டரா குடிப்பீங்களா? ஆனா முனிவர் அழைக்கிறாராம். ஓய் முனிவர் அப்படியா? அழைக்கிறாராம். என்ன பண்ணிடுவாரு? என்ன பண்ணிடுவா? தைரியமா போடா. தைரியமா போனா போ. பயப்படா போ. பயப்படலண்ணா. நீ செத்தாலும் பரவாயில்ல. என்ன மயிருக்குண்ணா? தைரியமா போடாங்கற. தைரியம். அது வேற ஆளு. நம்மட சிசியனா? அது உருவமில்லாத பொருள். ஏங்க ஏங்க
குருவே வந்துட்டாரு. ஆகட்டும். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஆஹா. ஏன் அக்கமாக வந்து நின்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உழைச்சிடாம பார்க்கிறவே கில்லாடி நன்றாக பாடுகிறார். பொண்ணு அஞ்சல ஆஹா. வச்சே பாரு நெஞ்சில ஆஹா. அந்த 2 பேரும் பிஞ்சல எங்கேயும் போய் கொஞ்சல டாபு டாபு டாபுடா டாவில்லாட்டி கையடா டாபு டாபு டாபுடா டேய் டாவில்லாட்டி கையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்கா மக வந்து நின்னா முன்னாடி ஒரு நாளே மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து போல இலக்காதல சவுண்டு கேட்டு நானும் எழுந்தட்டா எழுத்து பார்க்க இல்ல ஜன்னல திறந்துட்டா கொஞ்சம் குமரியே கண்ணுல பார்த்தா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணும் முட்டி கீச்சி காதல் வந்து ஒட்டி கீச்சி டாபு டாபு டாபுடா டாவில்லாட்டி கையடா டே டாபு டாபு டாபுடா டாவில்லாட்டி கையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏன் அக்காமாக வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரில் நெக்லஸ் வாங்கி தந்த பகவான் கடையில கட்பீஸ் வாங்கி தந்த கண்ணுல அளவெடுத்து ஜாக்கெட்டு தச்சு தந்த தேவி தியேட்டரிலே காதல் கோட்டை பட பார்த்தேன் அவ என்ன தொட்டா பிறகு அழுகுற. நான் அவளை தொடல ஏன் அவளுக்கு கொரோனா வந்துருச்சுங்க கண்ணும் முட்டி கீச்சி காதல் வந்து ஒட்டி கீச்சி டாபு 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 டாவில்லாட்டி கையடா டே டாபு டாபு டாபுடா டாவில்லாட்டி கையடா டாபு டாபு டாபுடா கோமாளி தூக்கு போட்டு சாவுடா. என்ன கூதிக்கிற என்ன சாவ குருவே வணக்கம் சாமி என்ன தூக்கு போட்டு சாவ சொல்றான் அவன் சாவுவதற்கு ஆரம்பம் உன்னை சொல்றான். அப்படிங்களா வணக்கம் எப்போ வந்து நான் இருக்க வரையிலும் உனக்கு சாவும் இல்லை வாழ்வும் இல்லை காமெடி பேசி என்று 16. அப்படிங்களா சாவும் இல்லை வாழ்வும் இல்லை வாழ்வும் இல்லை என்று 16. ஒண்ணுமே கிடையாது மார்க்கொண்டாயஸ். என்ன கட்டு மார்க்கொண்டாயஸ். மாறி கொண்டாயா மார்க்கொண்டாயஸ் ஆயுசு என்று 16. சரி குருவே இருந்தால் சரிங்க அன்பா ஓய் நாமளே பேசிக் கொண்டிருந்தா நேரமாகும் அப்ப வேற ஆள் வந்து பேசுங்கப்பா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அவன் ஏங்க அப்படின்ற பதில் இன்று சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் காவிரி நகர். இந்த ஊருடைய பெயர் என்ன? என்ன பேருங்க காவிரி நகர். காவிரி நகர் எழுந்துடைய ஆங்காரி ஓக்காரி ஆதிபுரா சக்தி பராசக்தி ஆங்கார கோபத்தை கொண்டவள் 10 கரங்கள் அகண்ட மார்பு மார்பு கோரை பல்கள் கோரை பல் சோழமல்ல விழிகள் விழிகள் படைத்து அம்மன் காளிகா தேவனுடைய அருள் பெற்று பலவற்றை ஒன்றாக சேர்ந்து இளம் புயல் நண்பர்கள் ஒருக்கால வாலிப சிங்கங்கள் இந்த அம்மனுக்காக இளம் புயல் நண்பர்கள் குழு ஒன்றாக சேர்ந்து இன்று ஓடுகிறது. மக்கள் பார்க்க வேண்டும், மனம் குளிர பேச வேண்டும். இப்ப நம்ம போன பின்னாடி காலையில அப்படி என்பதற்காக நமக்காக இன்று ஓடுகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை சேர்ந்த சரஸ்வதி நாடக சபா தம்பி அவர்கள் அழைத்து வந்து நம்மளுக்கு சத்திரவா கொடுத்து அன்னதானம் அளித்து இன்று ஓர் 20 நாடகம் ஆரம்பம். சரிங்க. நாடகத்தை பார்க்க வந்திருக்கக்கூடிய அன்பு பெரியவர்கள், நாடகம் விட்டவர்கள், உள்ளூர் பொதுமக்கள் யாவட்ட பேர்களும் இந்த அம்மனுடைய அருள் பெற்று பல்லாயிரம் ஆண்டுகள் சிறப்பாக வாழ வேண்டும் அப்படி என்று நாடகம் ஆட வந்தவர்களும் நாடகம் பார்க்க வந்தவர்களும் அனைவரும் வாழ்க்கை என்று இந்த அம்மனை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கு மனமார்ந்த கேட்டுக் கொடுப்பது மனித குணம், கேட்காமலே கொடுப்பது தெய்வத்தின் குணம். ஆமா, அதற்கு ஒப்பாகிய ஒரு ஐயா அவர்கள் வலதுகளை கொடுக்கக்கூடிய தர்மமாகப்பட்டது
இந்த வலது கையிலே கொடுக்கக்கூடிய தானங்கள் இடது கை தெரியக்கூடாது, இடது கை. அப்படி பெயரே வேண்டாம் என்று தள்ளி கொடுத்திருக்காங்க. மொழிதல் அம்மா ஐயா அவர்கள் இந்த ஏழை உள்ளத்தை பாராட்டி கொடுத்திருக்காங்க. ஆமா, சார்பாக ஒரு குடும்பம் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிறேன். மனமார்ந்த வணக்கம். அன்பா, நாடகத்தின் பேர் என்ன? பெரியாடிச்சி பிறப்பு. பெரியாடிச்சி பிறப்பு. தூர்வாசர் கர்ப்பபங்கம். இந்த கலியுகத்தில் இந்த பெரியாடிச்சி உருவாடுவதற்கு காரணம் என்ன? இந்த பெரியாடிச்சிக்கு மட்டும் 30 செய்யா தராங்க. முழுப்பா கேட்டுக்கோங்க. ஆனா பேச போறது பிரச்சனை இல்லை. இந்த நாடகத்துக்கு விளக்கம் வேணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நிறைய கதைகளுக்கு அச்சா அவர்கள் இந்த ஏழைக்காக கொடுத்திருக்கிறார். உங்களுடைய குடும்பம் இந்த அம்மனுடைய ஆளுகை எப்படி பெருகி வருகிறதோ அதுபோல வாழ வேண்டும் என்று அம்மனை சபா வணக்கம். இந்த பெரியாடிச்சி அம்மன் இந்த பூலோகத்தில் கலியுக மக்களிடத்திலே ஏன் 30 சாபம் விட்டு வாங்குறான்? என்ன காரணம்? அந்த அம்மாவுக்கு அவளை ஏன் ஊர்ல வைக்கல வெளியில வைக்கிறாங்க, தனியா வைக்கிறாங்க? இதுக்கு என்ன காரணம் என்ற விளக்கம் நாடகத்திலே உண்டு. இந்த நாடகத்திலே விளக்கம் தெரியும். சரிங்க. அம்மன் பெரியாடிச்சி பிறப்பு, தூர்வாசர் கர்ப்பபங்கம். நாடகத்தை நாட்டார் யார்? என் பெயர் என்ன? சொல்லுங்க. குருவே, யாரும் மூச்சு விடக்கூடாது. என் பெயரை கேட்டார். ஆமாங்க. 33 கோடி தேவர்களும் முன்னாடி சிவார்கள் என்ன காந்திகள் ஞானிகள் உன்னை போல் தொண்டர்கள், என்னை போல் தொண்டர்கள் யாவட்ட பேர்களும் என்னை கண்டால் பார்த்தால் பார்த்தா சிரம் தாழ்த்தி மகன் பாவா அப்படி கூப்பிடிக்க வேண்டும். எல்லாம் உங்களை கண்ட நீங்க பயப்படணும். என் பெயர் தூர்வாசர். நான் தூர்வாசருங்கிறேன். நீ என்ன ஊடுவாச மகாபலி இருக்கு? ஊடுவாச மகாபலி இருக்கிற நீங்க தான் ஊடுவாசல் சொன்னீங்க. வீடு வாசல் அதல்ல, தூர்வாச மகாபலி. தூர்வாச மகாபலி ஆமா, எல்லாரும் பார்த்து உங்களை பயப்படுங்கிறீங்க. அப்புறம் நீங்க ஏன் கந்துக்காரனை கண்ட போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? அதை கேட்டாங்களா? வீட்டுல இருக்க மாட்டாரு. அதாவது மத்தியானத்துக்கு மேல தான் வீட்டுக்கு வருவார். அன்பா, ஏன்னா ஜாமீனத்தை எடுத்து கொடுத்தவன் நான் தானே. தூர்வாசர் அப்படி என்றால் அதாவது கண்டவரை கலங்குவாங்க. கைது ஓடுவாங்க. ஏன் 2500 ரூபா வாங்கிருக்கீங்க. 2500 ரூபா 37 ரூபா இல்ல, நீங்க வாங்கிருக்கீங்க. நான் தாங்க எடுத்து கொடுங்க. அத்தனை பேரும் பார்த்தா அவங்களை பயப்படுவாங்க. அப்படி இப்பேரு விட்ட ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்த பெற்றாங்களுக்கு தாய் தகப்பன் யார்? அன்புக்கு தாய் அம்மா யாரு? அப்பா யாரு? 12. அது இல்ல, அப்பா யாரு அம்மா யாரு? அப்படி கேளுங்க. 6 இல்லைங்க. அம்மா யார்? அப்பா யார்? யார் 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 யார்? யார் ஆவார்?
ஏங்க பழிச்சு காட்டுறீங்க? சிரிச்சது புன்னகை சிரிப்பா? சரி சரி. ஆனந்தம் கொள்வேன். ஆனந்தம் கொள்வதியா? ஆனந்தம் ஆனந்தம். அப்படி ஆற்றல், அறிவு, பொறுமை, பொறுமை, தர்மம், தர்மம், 4 வேதங்களையும் 4 வேதங்கள் கற்றுக் கொடுத்தாரே எங்க அப்பா. யாருங்க? அப்பேற்பட்ட புண்ணியவான் சார். உங்களை பெத்த புண்ணியவான். மகட்டும் பாருங்க 10 மாதம் 300 நாள் 300 நாள் 3000 கடன் வாங்கி டஜன் 3000 அடம் வாங்கி 3000 நீங்களா? அது நேத்தட வாங்கினேன் பைலன்ஸ்ல. அதான் அன்பா 3000 பணம் இல்லை. சரி. 3000 தஜ வினாடிகள். 3000 தச வினாடிகள். இந்த அங்கத்திலே போய் சமுத்திரைக்கு யாரு? அன்பு தாய் தாய் எங்க அம்மா அன்பா ஓய். அனுசுகோ தேவி. அம்மா பேரு அனுசுயா தேவி. சரி சரி. தாய் மட்டும்தான். தந்தை இருக்கணும் இல்ல? வேணும் இல்ல? அப்பா இல்லாம அனாதையா பொறுத்த இருக்க முடியும் இல்ல? கண்டவனுக்கா பிறக்க முடியும் இல்ல சாமி? அம்மா இருந்தா அப்பா இருக்கணும் இல்ல? ஆமா. அந்த அப்பா யாரு? பாருங்க, எங்க அம்மா பேரு செனவரி. சரி. எங்க அப்பா பேரு பிப்ரவரி. தெரியலையே. சரி. எங்க அம்மா ஜனவரி, எங்க அப்பா பிப்ரவரி, என் பேரு டெம்பரவரி. அப்படி வரி வரியா வருது இல்ல? ஆமா ஆமா. போட்டா வரி கொடுக்குமா? ஓ, அதனால வரி வருது. எங்க அம்மா கீழ் ஜாதி, எங்க அப்பா மேல் ஜாதி, நான் அந்தர ஜாதி. சூப்பரான ஜாதி. சொல்லிக்கவே முடியாது. குளம் வந்து சந்திர கோலம். அப்படிதான் இருக்குது. அன்பா அது மாதிரி அப்படி இருந்தாலும் தந்தையார் என்னுடைய தந்தை அத்திரி மகாமுனிவர் அத்திரி மகாமணிவன் பிரபலுடைய